மத்தியானம் வச்ச சாதம் மிச்சாச்சுன்னா சாயங்காலம் ஸ்கூல்ல இருந்து வர்ற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி உருட்டி கொடுங்களேன், மிச்சமே வைக்காம சாப்பிட்டுருவாங்கங்க. அவ்வளவு நல்லா இருக்கும். இன்னைக்கு மத்தியானம் வச்ச சாதம் நிறையவே மீந்துருச்சு. முதல்ல கட்டிகள் இல்லாம நல்லா பொடிச்சு விட்டுக்கலாம். இது சூடு பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியா வெட்டிட்டு சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்திக்கோங்க. இது கூட 2 அல்லது 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. நீங்க தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நெய் சேர்க்கலாம். நெய் சேர்க்கறதா இருந்தா கொஞ்சம் சூடு பண்ணிட்டு சேர்த்திக்கோங்க. அவ்வளவுதாங்க. எல்லாத்தையும் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் கம்மியா வேணும்னா சாம்பார் தூளோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா உருட்டி உருட்டி கொடுங்களேன். தட்டிலேயே வைக்க தேவையில்லைங்க. உருட்டி உருட்டி கையில கொடுத்தீங்கன்னா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸ்கூல்ல இருந்து வர குழந்தைகளுக்கு கண்டிப்பா பசிக்கும். பசி நேரத்துல ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க தான். பட் இந்த மாதிரி சாதம் மிச்சம் ஆகிற அன்னைக்கு செஞ்சு கொடுக்கும்போது சாதமும் காலி ஆயிரும், நல்லா கொஞ்சம் வயிறு நிறைஞ்ச மாதிரியும் இருக்குங்க. இது சாப்பிடும்போது சாம்பார் தூளுக்கு பதிலா இதே மாதிரி இட்லி பொடி சேர்த்து கூட நீங்க மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். கலந்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஊறும் போது இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா சாஃப்டாயி நல்லா இருக்கும். அப்பவே சாப்பிட்டாலுமே நல்லா இருக்குங்க.